தன்மான தமிழர்களுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துகள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸ் கருத்து பெட்டியில உங்களுடைய கருத்துக்களை பதியவும், லைக் பண்ணவும், ஷேர் செய்யவும். இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவிற்கு பிறகு தேசிய திராவிட மற்றும் இப்பொழுது தேசிய கட்சியாக மாறி இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடுகள், தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடுகள் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பேச இருக்கோம். அதாவது தமிழகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நினைச்சிருப்போம். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்திய தேர்தலே முதல் கட்டமா முதன்முறையா தமிழகத்துலதான் நடக்குது அப்படின்லாம் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த காணொலியை பார்க்கறதன் மூலமா நீங்க விளங்கிக்குவீங்க. அதாவது மிகவும் சாதுரியமாக தமிழகத்தில் தேர்தலை நடத்திட்டு இந்த வாக்குப்பதிவு நடந்ததுக்கு பிறகு இந்த தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான்ல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்து அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எப்படின்னா ஒரு மத வெறுப்புணர்வை தூண்டி அதன் மூலம் வாக்குகளை பிரித்தாளின் சூழ்ச்சி மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும், இந்து மக்களிடத்திலும் இஸ்லாமிய மக்களிடத்திலும் வெறுப்புணர்வை விதைத்து அதன் மூலமாக குளிர்காய வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் அந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. வெறும் கண்டன அறிக்கையா மட்டும் இல்லாம புகார் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழகத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பு பிரச்சாரம், இது போன்ற ஒரு மத பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்த செயலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய பாராளுமன்ற தேர்தலே தமிழகத்துலதான் முதன்முறையா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்பதான் தெரியுது, ரொம்ப சாதுரியமா, ரொம்ப திறமையா, அதாவது மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாம்னு ரூம் போட்டு யோசிச்சு இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன் அப்படின்னா, இங்க மிக அமைதியான முறையில தேர்தலை நடத்திட்டு வாக்குப்பதிவு எல்லாம் நடந்ததுக்கு பிறகு இந்த தேசிய திராவிட கட்சிகள் இது போன்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் செய்யறாங்க. பாஜக இப்படி அப்படின்னா, காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் உடைய தெலுங்கானா பொறுப்பாளர்கள் சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அது தவறானது அப்படிங்கறது மாதிரி அவங்க அங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்துல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் நிச்சயமா வாக்கு விழுந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா டெபாசிட் கிடைச்சிருக்குமானே தெரியாது. இங்க தேர்தலை நடத்திட்டு இங்க வாக்குகளை வாங்கிட்டு அங்க போயிட்டு இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இதுக்கு சற்றும் குறையில்லாத திராவிட கட்சி, திராவிட மாடல், அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு நாங்க சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சொல்லுது. கர்நாடகால இருக்கிற காங்கிரஸும் அதான் சொல்லுது. அந்த காங்கிரஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காண்டி போயிருக்காங்க. தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்க தவறிய, தமிழக மக்களை புறக்கணிக்கிற, இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே அவமதிக்கிற காங்கிரஸுக்கு ஆதரவாக, தமிழக மக்களுக்கு எதிராக அங்க காங்கிரஸுக்கு ஆதரவா இந்த திராவிட திருவாளர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு பாட கட்டினாங்க, கருமாறி பண்ணாங்க. அது மாதிரி முதலமைச்சரை இழிவுபடுத்தினாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம பெருந்தன்மையோட நம்முடைய திராவிட முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் உடைய வெற்றிக்கு உழைக்கிறதுக்காண்டி போயிட்டாரு. அதாவது தமிழகத்தை காப்பாத்தி முடிச்சுட்டு எப்படி இந்தியாவை காப்பாத்தினாரோ
காப்பாத்த போயிட்டாரு அவரு. அது மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன், எழுச்சி தமிழரா இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்ப எழுச்சி கன்னடரா மாறி இருக்காரு. இதனால இப்படி சொல்றோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற விசிகா தமிழக உரிமைக்காக போராடும், கர்நாடகத்தில் இருக்கிற விசிகா கர்நாடக உரிமைக்காக போராடும். அதாவது ஒரு வழியில சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்துல இருக்கிற விசிகா காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணி வேணும்னு சொல்லி போராடும், கர்நாடக விசிகா தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராடும். அதாவது 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி தமிழக மக்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் அமர்ந்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் தேசிய கட்சியா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக மக்களுக்காக போராட்டத்துக்கு போயிட்டாங்க. அதாவது தமிழகத்துக்கு தண்ணி தர மறுக்கிற கர்நாடகாக்கு அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு வாக்கு சேகரிக்க நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் போயிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது தமிழகத்துல தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு, இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க. இதை வந்து நம்ம இப்படியே வந்து அதாவது தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குறைந்தல்லாம வருகிற 26 சட்டமன்ற தேர்தலுக்கும் இது போன்ற கூத்து தான் நடக்கும். நம்ம வந்து இப்ப நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்கணும். திரும்ப திரும்ப நம்மளுடைய உறவுகள் ஞாபகப்படுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு கேட்டாக்கா நாங்க வந்து தேசிய நீரோட்டத்துல கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி ஒரே நிலைப்பாடுதான், தமிழக மக்களுடைய நலன், தமிழகத்தினுடைய பலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரே குறிக்கோள். அந்த குறிக்கோளை வச்சு வெற்றி நடை போட்டு இருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. மக்களின் நலனுக்காகவே கருத்துல இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு முன்பும் அதே நிலைப்பாடுதான், தேர்தலுக்கு பின்பும் அதே நிலைப்பாடுதான். நாங்க வந்து தேசிய நீரோட்டத்துல கலந்துட்டோம், நாங்க வந்து தேசிய கட்சியை உருவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு காலத்துல தென்னாட்டின் பிரபாகரன், எழுச்சி தமிழர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இந்த திருமாவளவன் அவர்கள் இன்று வந்து தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கிற கர்நாடகாவுக்கு அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் ஒரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வந்து உண்மையிலே பெருமைப்படுறோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய கட்சி தலைமை எங்களை வந்து ஏமாத்தலாம். ஏன் அப்படின்னா தேசிய நீரோட்டம்னு சொல்லிட்டு தமிழக மக்களை எதிர்த்து கர்நாடகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தைகளை விட நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க வந்து பெருமைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா வந்து இவங்க கர்நாடகாவுக்கு ஆதரவா இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இல்லையா, இது வந்து இன்னும் சொல்ல போனா அவங்களுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது சீமானன் அவர்கள் இந்த தேர்தல்ல எத்தனை விழுக்காடு வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பாங்க. அவர் எத்தனை விழுக்காடு யோசிச்சு வச்சிருக்காரோ அதை விட ஒரு விழுக்காடு அதிகமா தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா, தமிழக மக்களை காக்க வேண்டும், இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று 3 வார காலமாக நாம் தமிழர் உறவுகள் இரவு பகல் பாராது, பசி தூக்கம் பாராது, இன்னும் சொல்ல போனால் இந்த கடுமையான வெயிலையும் பார்க்காம அந்த அளவுக்கு உளப்பூர்வமா உழைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழக மக்களிடத்துல நேருக்கு நேர் போய் சந்து பொந்து பட்டி தொட்டி எல்லாம் நேருக்கு நேரு போய் வாக்கு கேட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். நிச்சயமா அந்த உறவுகளுடைய உழைப்பு வீண் போகாது. வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும் இல்லையா, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று இதற்கு நிச்சயமாக அந்த ஒரு கூலி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.